டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டியில் 8 தங்கம் 5 வெள்ளி என 13 பதக்கங்களை வென்ற காஞ்சிபுரம் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவிலான வாக்கோ சர்வதேச கிக் பாக்ஸிங் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை டெல்லியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா, இங்கிலாந்து, கஜகஸ்தான், பின்லாந்து, நேபாளம், இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பயிற்சி பெற்ற விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். அதில் இந்திய அளவில் கலந்து கொண்ட வீரர்களில் காஞ்சிபுரம் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 9 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் 8 தங்கம் 5 வெள்ளி என மொத்தம் 13 பதக்கங்களை வென்று சாதனை படைத்த வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். என் பேர் எல் சுகாஸ். நான் கிக் பாக்ஸிங் ஃபீல்டில் 5 இயர்ஸாக பண்ணுறேன். நாங்கள் இப்போ February 1லேருந்து 5 வரைக்கும் நடந்த வாக்கோ இந்தியா ஓப்பன் இன்டர்நேஷ்னல் கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட் டெல்லியில் நடந்ததில் நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து 9 பேர் போயிருந்தோம். தமிழ்நாட்டு அளவுலேருந்து மொத்தம் 61 பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. இந்தியா மாதிரியே மொத்தம் 16க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அதில் நான் .5 லைட் கான்டாக்ட் -37 சப் ஜூனியர் கேட்டகிரியில் பண்ணேன். அதில் நான் .5ல் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். லைட் கான்டாக்டில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். இந்த டோர்னமெண்ட் பண்ணுறதுக்கு எங்கள் கோச்சஸ், எங்கள் பேரண்ட்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என் பேர் எஸ் ரோஷினி. நான் காஞ்சிபுரத்துலேருந்து ஓப்பன் இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 1 to 7 நடந்த டெல்லியில் நடந்த மேட்ச்சுக்கு நாங்கள் எங்கள் காஞ்சிபுரத்தில் 5 பேர் போனோம். 5 பேருமே கோல்ட் அண்ட் சில்வர் வின் பண்ணோம். இதில் எங்களை ட்ரெயின் பண்ண எங்கள் கோச்சஸ் சி அருண், அப்புறம் அவங்க ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்காங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் கணேஷனா, அவங்க தான் எங்கள் கோச்சாக இருக்காங்க. இதில் நாங்கள் இன்டர்நேஷனல் அட்டென்ட் பண்ணதுல 20 கண்ட்ரிஸ் மேலே வந்தாங்க. அதில் பார்த்தா இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதில் மெயினாக மெடல் அடிச்சது பார்த்தா தமிழ்நாடு தான். நாங்கள் ஓவரால் சாம்பியன்ஷிப் இந்தியா தான் அடிச்சது.